சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சூர்யாவை ஏமாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்கும் சங்கரபாண்டி வந்து பணத்தெல்லாம் அள்ளி கொடுத்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா இடத்துலையும் வந்து இது மாதிரி 2 2 பேரா உட்காந்து தேவி அம்மாவை கூட்டிகிட்டு போகணும். எப்படி கூட்டிகிட்டு போகணும்னு தெரியலையே, நம்ம மாட்டிப்போமா இல்லையாங்கிற மாதிரி வசனத்தை அவர் பேச சொல்கிறாங்க. அதே மாதிரி சூர்யா அப்படியே உட்காந்துட்டு இருக்காப்புல. சூர்யா உட்காந்துருக்காங்கன்னு தெரிஞ்சு இவர் சூர்யாவா இல்லையான்னு தெரியாது, நம்மள பேச சொல்லியிருக்காங்க பேசுவோன்னு சொல்லிட்டு சங்கரபாண்டி என்ன சொன்னாங்களோ அந்த வாக்கியத்தை அப்படியே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. சொன்னோன்னே, என்னது இவங்க தேவி அம்மாவை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களே, அப்போனா தேவி அம்மாவுக்கு நம்மளோட உதவி கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாப்புல நம்ம சூர்யா. சூர்யா தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்க எல்லாரும் சொன்னதையும் வந்து மாறாமல் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது, இதை பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, உள்ளே 2 பேர் வெளியே 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் நிற்கிறாங்க நம்ம சூர்யா. அப்பன்னு பார்த்து நடந்ததை வந்து அதே மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்மளை வெளியில் கொண்டு வரணும் தான் சதி திட்டம் போடுறாங்களா, ஓகே ஓகே அப்படின்னு நம்ம சூர்யா ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் மாட்டணும் தான் இப்படி பேசுகிறாங்க, என்னை நோக்கி அவங்களால வரவே முடியாது, இருக்கிறப்ப கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் நான் அவங்கள நோக்கி வந்தால் ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான், அது சூர்யாங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா, நிச்சயம் நாகஜோதி நான் இந்த வாட்டி ஏமாற போகிறதே கிடையாதுன்னு சூப்பராக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்ன சிஸ்டர், நம்மளும் சிஸ்டர் சொன்னபடி சூப்பராக திட்டம்லாம் போட்டாச்சு, ஆனால் சூர்யா வந்த மாதிரியே தெரியலையே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சங்கரபாண்டியனும் எல்லாரும். சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பேசியாச்சு, ஆனால் வந்த மாதிரியே தெரியல, ஒருவேளை சூர்யாவுக்கு சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நாகஜோதி வந்து கேட்குறாங்க. தெரியலையே சிஸ்டர், ஆனால் நம்ம போட்ட திட்டம்லாம் பிரமாதமான திட்டம். டேய் அதை நீ சொல்லக்கூடாதுடா, சூர்யா வந்து இங்கே மாட்டினதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டியது என்ன சிஸ்டர் இப்படியெல்லாம் நடக்குதேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சூர்யா எப்போதும் போல் நம்மளோட சொந்த ஆஃபீஸ்க்கு வந்து போவோம், அங்கே நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அருமையாக அவரோட ஆஃபீஸுக்கு வந்து போகிறாங்க. நம்ம தாராக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, சூர்யா வேறு எங்கேயும் இல்லைடா, நம்ம தேடக்கூடாத இடத்துல தான் அவன் இருக்கான், ஆனால் அது நம்ம ரொம்ப பழக்கமான இடமா தான் இருக்கும். சரி சிஸ்டர் கண்டுபிடிக்கலாம், இதே மாதிரி 2 3 வாட்டி பண்ணால் நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு இதே மாதிரி வசனத்தை வந்து பேசு, ஆனால் மாட்டினா ஓகே, இல்லைனா சூர்யா சுதாரிச்சிட்டான்னு அர்த்தங்கிற மாதிரி தாராவும் நாகஜோதியும் யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம சூர்யாவை எங்கே போனால் பார்க்கலாம், ஆல்ரெடி மாறி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, பார்க்க முடியல, அதே மாதிரி ஒரு சில இடத்துக்கும் போயாச்சு, அங்கேயும் சரியாக சூர்யாவை பார்க்க முடியல, நம்ம போகாத இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு தேவி அம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க மனசு ரீதியாக, அது எல்லாம் உனக்கு தெரிஞ்ச இடம்தாம்மா, நீ தாம்மா இல்லாத இடத்துலலாம் தேடிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம குட்டி தேவி அம்மா வந்து பக்கத்தில் இருந்து பேசிடுறாங்க. என்னது நமக்கு தெரிஞ்ச இடமா தான் இருக்குமா, அது என்ன இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா ரொம்ப நாளாக வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகாமல் இருக்காங்களே, அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்கங்கிற மாதிரி குட்டி தேவி வந்து சொன்னோன்னே, ஏன் அது ஆஃபீஸாக இருக்கக்கூடாது, சரி செல்லம் நான் போயிட்டு வரேன், ஆனால் நான் எங்கே போகிறேங்கிற விஷயத்த யார்கிட்டையும் வந்து சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு சூர்யா தேடி ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஆஃபீஸில் எப்போதும் அவரோட கேபினில் தான் அவருக்கு உட்காந்து பழக்கம், ஏன் அவர் கேபினில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. என்ன மேடம் திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க, வெளியில் வந்து வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் சாவியை கொடுங்கன்னொன்னே சாவியை வச்சு கம்பெனியை திறந்துட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க. கேபினுக்கு பக்கத்தில் வந்து சூர்யா வருவாரா இல்லையான்னு ஒளிஞ்சு நின்று பார்ப்போம், நம்ம மாட்டுக்கும் வந்து இங்கே நின்னா சூர்யா பார்த்துட்டு வேற எங்கேயாவது போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக நம்ம துர்கா வந்து யோசிக்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து சூர்யா பறந்து வந்து அப்படியே கேபின் மேலே வந்து உட்காடுறாங்க. அந்த லேப்டாப்லாம் வைப்பாங்கள்ல பெஞ்சில், அங்கே வந்து உட்காந்துடுறாங்க. இதை வந்து யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க நம்ம துர்கா. இது வேறு யாருமே கிடையாது, சூர்யா தான். சூர்யா வந்துட்டார், சூர்யாவை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்த இவ்வளோ நேரம் நம்ம துர்கா சூர்யாங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டு, ஆமாம்மா நான் சூர்யா தான், இத்தனை நாளாக நான் தான் சூர்யாங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நான் எத்தனை வாட்டி தெரியுமா யோசிச்சிருந்தேன், அதுக்கு இன்னைக்கு தான் ஒரு விடை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்துட்டேன்ல, நிச்சயம் நான் உங்களை பழையபடி மாற்றிடுறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் முன்னாடி மாரியை தான் மலை போல் நம்பியிருந்தேன்,
இப்போ அந்த இடத்துல இருக்கிறது நீ மட்டும்தான். வேற யாரும் கிடையாதுன்னு சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப சூர்யாவும், துர்காவும் எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன ஆச்சு நாகஜோதி அப்படின்னு சங்கரபாண்டிட்ட கேட்கும்போது, துர்காவும், சூர்யாவும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சந்திச்சுட்டாங்க. அது மட்டும் தெளிவா தெரியுது. எத வச்சு சொல்ற? எனக்கு கொஞ்சம் சக்தி இருக்கு. அது மூலியமா தான். இத்தன நாளா சொல்லவே இல்ல. வேற எதுவும் இல்ல. என்னோட மனசாட்சி. நான் கூட என்னமோ ஏதோ நெனச்சேன். ஏய் நாகஜோதிக்கு இப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, எனக்கு கூட வந்து சூர்யாவும், துர்காவும் மீட் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது அப்படின்னு தாரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது நல்லதுக்கு இல்லையே சிஸ்டர். இப்ப என்ன பண்றது? இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணுங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.